வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். சென்னையில் நில அதிர்வு, யாருக்கு என்ன ஆச்சோ, வெளியூர் வாசிகள் பதட்டம், விசாரிப்பு. இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே வேண்டிய அப்டேட்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. நேற்று காலை சென்னையில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது குறித்து சிலர் இணையத்தில் இது சம்பந்தமான விஷயங்களை ஷேர் செய்து வருகின்றார்கள். இதனால் வெளியூரில் இருக்கும் உறவினர்கள் பதட்டமடைந்தனர். நேற்று காலை 7 மணி அளவில் சென்னைக்கு வடகிழக்கே வங்கக்கடலில் 600 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது கடலில் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. இந்த நில அதிர்வானது ரிக்டர் அளவில் 5.1 ஆகவும் பதிவானது. சென்னையில் சில இடங்களில் இந்த நில அதிர்வை உணர்ந்ததாகவும் இதனால் கட்டிடங்கள் அதிர்ந்ததாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். குறிப்பாக டி நகர் பகுதியில் தாங்கள் நிலநடுக்கத்தை உணர்ந்ததாக சிலர் தெரிவித்துள்ளனர். இதனை சமூக வலைதளங்களிலும் ஷேர் செய்ய ஆரம்பித்துவிட்டனர். சென்னையில் பிள்ளைகள் உறவினர்கள் தங்கி படித்து வருவதால் வெளியூர்வாசிகள் மிகுந்த பதட்டமடைந்து விட்டனர். உடனடியாக அவர்களை செல்போனில் கூப்பிட்டு நலம் விசாரித்தும் நில அதிர்வு குறித்தும் கேட்டு வருகின்றனர். கூடவே பாதுகாப்பாக இருக்கும்படியும் உருக்கமாக கேட்டுக்கொண்டுள்ளனர். சென்னைக்கு வடகிழக்கே கடலுக்கடியில் நில அதிர்வு மையம் கொண்டதாலேயே சென்னையில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் ரிக்டர் அளவில் 4.9 நில அதிர்வு பதிவாகியுள்ளதாகவும் புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நில அதிர்வினால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றாலும் சென்னை வாசிகள் சிலர் இன்னும் பதட்டம் நிறைந்த கலக்கத்துடனேயே உள்ளனர். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.